அவையோருக்கு இனிய மாலை வணக்கங்கள். செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடந்த ஓராண்டு காலமாக ஆதி ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய எனது செயல்பாடுகள் ஓராண்டு காலமாக தொடர்ந்து இருக்கிறது. அந்த வகையில் பார்க்குறப்போ ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் இது பெருசாக இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க, பெருசாக செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு வருஷ காலத்தில் இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆரம்பித்தப்போ பூஜ்யமாக இருந்தது, இன்றைக்கி 100 விழுக்காடாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சுருக்காரு. நீர் மேலாண்மையில் சாதாரண விஷயமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பீடியான முதல் நாள்லேருந்து நீர் மேலாண்மைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். என்னை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். 21 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 21,000 மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். இதை நான் பெருமைக்காக சொல்லலை, ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். 800 கோடி மக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும். என்ன காரணம்னா, பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிச்சுட்டே போகுது. நான் பிறந்த இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா 42 டிகிரியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தேதியில் 50 டிகிரிங்கிறது சாதாரணமாக போச்சு. வெப்பம் அதிகம் இருக்கிறப்போ நமக்கு விவசாயம் போயிடும், தண்ணி காணாமல் போயிடும், நீர் வளம் குறையும். பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 விஷயம் மாசு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம செயல்பாடுகள் கண்டிப்பாக இயற்கை சார்ந்ததாக இருக்கணும், சுற்றுச்சூழல் சார்ந்ததாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம ஆதி ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய நமது ஆதிமூலம் அவர்கள் மிகச்சிறந்த செயற்கரிய செயல்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 55 ஏக்கர் இண்டூர் ஏரியை புனரமைச்ச விஷயத்தில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் கூட பயணிச்சிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு பணியை அவர் செஞ்சிருக்காரு. பள்ளப்பட்டியில் ஒரு அழகான குறுங்காடு உருவாக்கி இருக்காரு. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 251 ஊராட்சியும் ஒரு சுற்றுலா தலங்களாக மாற்றணும். நம்ம ஊரில் என்ன இருக்குன்னு நினச்சி நம்ம வெளியில் போய் சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊரையும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுற அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்கு, சொத்துக்கள் இருக்குது. உண்மையிலே நமக்கு ஒரு 35 விழுக்காடு இன்னமும் வனப்பரப்பு அப்படி இருக்குது. அதை நம்ம முழுசாக பாதுகாத்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சோம்னா நம்ம எதிர்கால சந்ததிக்கு நல்லா இருக்கும், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிற நம்ம ஆதி ஃபவுண்டேஷன் அமைப்பு நிறுவனர் ஆதிமூலம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வட்டார வளர்ச்சி அலுவலர் நீலமேகம் ஐயா அவர்களுக்கு